வெண்ணிலா? இவன் உன்னை பார்க்க வந்தானா இல்ல வேற யாரையாவது பார்க்க வந்தானா? நீ ஏதாவது உண்மையை மறைக்கிறியா? வேற யாரையாவது பார்க்க வந்திருந்தா இவங்க ஏன் இவனை திருட்டு நம்ம தப்பிக்க வைக்கணும்? ஆமா சித்தி, நான் என் கண்ணால பார்த்தேன். நம்ம எல்லாரையும் வேற பக்கம் டைவர்ட் பண்ணிட்டு இவன் கைய புடிச்சுக்கிட்டு வெளியே கூட்டிட்டு போனான். ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி பண்ணிட்டாளே! என் விச்சு மாமாவோட மான மறுவாதி எல்லாம் மொத்தமா வாங்கிட்டாளே! இது மட்டும் அந்த ஆளுக்கு தெரிஞ்சா தூக்குல தொங்கிட்டு வரேன். இம்மா பெரிய வீட்டுல வாக்கப்பட்டு ஏன் இப்படி பண்ண? ஆவி புத்தி எப்படி இப்படி தரம் கெட்டு போயிடுச்சு? இது எம்மா பெரிய குடும்பம். இந்த ஆசைகள்லாம் வெளியில தெரிஞ்சதுன்னா என்னடி ஆவறது? ஏன் இப்படி பண்ண? இதே வீட்டுல தானே உங்க அக்காவும் வாழ்ந்துருக்கிறா. அவ வாழ்க்கைய கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா நீ? பெரியம்மா என்ன பேசுற? என் தங்கச்சி ஒன்னும் அப்படி தப்பா நடந்துக்கிறவ இல்ல. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவன் அவளோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். ஓ, ரெண்டதான் அப்ப நைட்டு யாருக்கும் தெரியாம ரூம் கூட்டு வந்து பேசுவாங்களா? ஏண்டி இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? அதெல்லாம் தப்பு பண்றதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். வருண் தம்பி எவ்வளவு நல்லவரு. அவருக்கு போய் துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? பாவி பாவி, இப்படி பண்ணிட்டியேடி. வெண்ணிலா, இந்த அமைதிக்கு என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல. அப்போ இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி நீதான் இவனை வர சொன்னியா? இதுக்கு மேல நம்ம பேசலன்னா எல்லாரும் அண்ணிய தப்பா நாங்கன்னு முடிவு பண்ணிடுவாங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இப்பவே உண்மையை சொல்லிடுறேன். அம்மா, அது வந்து அருவி, நீ அமைதியா இரு. இப்போ என்ன நீயும் என்ன திட்ட போறியா? வெண்ணிலா, இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அத்த, இன்னுமா புரியல? வருண் மச்சான் அவங்கள ஒய்ஃபாவே ஏத்துக்கல. அவங்க என்ன பண்ணாலும் அவர் கண்டுக்கவே இல்ல. அதை கரெக்டா யூஸ் பண்ணி இப்படி ஒருத்தன் கூட, ஏன்னா அவங்களும் சின்ன பொண்ணு தான், அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அடி பாவி, அசிங்கப்படுத்திட்டாளே! இந்த கன்றவியெல்லாம் கேட்க வடி நான் இங்க வந்தேன். நீ எல்லாம் ஏன்டி இன்னும் உயிரோட இருக்கிற? போதும், நிறுத்துங்க. வெண்ணிலாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். இன்னும் ஒரு வார்த்தை அவளை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க, நடக்கிறதே வேற. இத வச்சு உன் ஃபீஸ கட்டு. இனிமே இந்த மாதிரி திருடுறதை விட்டுட்டு ஒழுங்கா படிக்கணும். தேங்க்ஸ். இப்போ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? ஒரு தப்பும் பண்ணாத வெண்ணிலாவை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு அசிங்கப்படுத்துனீங்களே, இப்போ உங்களால அந்த வார்த்தையெல்லாம் திருப்பி எடுத்துட முடியுமா? நீங்க என்ன மாமா சொன்னீங்க? நான் வெண்ணிலாவை மனைவியா ஏத்துக்கலன்னு இவ இப்படி தப்பு பண்ணிட்டாளா? நான் வேணா வெண்ணிலாவை மனைவியா ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா வெண்ணிலா மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு அது நல்லா தெரியும். எந்த சிச்சுவேஷன்லயும் அவன் வழி மாறி போக மாட்டான். நான் வேணும்னா அப்படி பேசினா எல்லாரும் கேட்டோம், வெண்ணிலா பதிலே சொல்ல. அதான் ஏதோ ஒரு டவுட்ல நான் அப்படி கேட்டேன், அவ்வளவுதானே. இதுல என்ன இருக்கு? டவுட் வந்தா என்ன வேணா பேசுவீங்களா? என் அக்காவோட ஹஸ்பண்டுங்கிறதால ரொம்ப பொறுமையா போறேன். நீங்க பேசின அதே வார்த்தைய வேற யாராவது பேசியிருந்தா இங்க நடக்கிறதே வேற. வருண், விடுப்பா. மாப்பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டாரு. அவர் பேசுனது என் வைஃபப்பா. என்னால எப்படிப்பா அமைதியா இருக்க முடியும்? அண்ணே,
என்ன மன்னிச்சிருங்க. சாரி அண்ணி, சாரி, என்ன மன்னிச்சிருங்க. அருவி சொன்னா கேளு, அழாத. என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவமானம். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, விடு. இல்ல அண்ணி, நீங்க மட்டும் வரலன்னா இன்னைக்கு என்னோட நிலைமை. அருவி இங்க பாரு, இங்க பாருன்னு சொல்றேன்ல. என்ன இந்த சின்ன குழந்தை மாதிரி? இப்ப என்னாச்சு? இல்ல அண்ணி, நான் பண்ண தப்புக்கு உங்களை எல்லாரும் சந்தேகப்பட்டு அவமானப்படுத்திட்டாங்களே, அது நினைச்சதான் என்னால தாங்க முடியல. அருவி அழாத, முதல்ல கண்ணை தொட. யார் என்ன தப்பா பேசினா என்ன? உங்க அண்ணன் தான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டாருல்ல, அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லாம வருண் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மற்றபடிலாம் வேற எதுவும் இல்லை. அது எப்படிப்பா? எங்களுக்கெல்லாம் வராத கோவம் உனக்கு மட்டும் வந்துச்சு. ஏன்னா நீ அவளை லவ் பண்ற. உன்னையே அறியாம வெண்ணிலாவ நேசிக்க ஆரம்பிச்சிட்ட. அத வெளிய காட்டிக்காம உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்க. இன்னைக்கு அவளுக்கு ஒரு கஷ்டம்னு வந்ததும் அது தானா வெளியே வந்துருச்சு. அவ்வளவுதான். அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா. கண்ணு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு கஷ்டம் வந்தா எந்த ஒரு ஆணும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். நானும் அதுதான் பண்ணேன், வேற எதுக்காகவும் இதை பண்ணலை. வெண்ணிலா மேல எனக்கு வேற எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. தேவையில்லாம கற்பனை பண்ணாம உங்க மனசை நீங்க மாத்திக்கிறது நல்லதுமா. வருண், நான் சொல்றேன். அம்மா சாரி, நீங்க என்ன சொன்னாலும் என்னால வெண்ணிலாவை ஏத்துக்க முடியாது. என் மனசும் மாறாது. மாறும்பா, நான் மாத்தி காட்டுறேன். அது உங்களால முடியாதுமா. ஏன்னா நீங்க எனக்கு கொடுத்த 3 month டைம் முடிய இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொல்றதை செய்யறேன்னு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதையும் மறந்துடாதீங்க. உனக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு, எனக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. உனக்கே நல்லா தெரியும் உன் அம்மா சவால் விட்டா தோத்ததே இல்லைன்னு. அதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். வெயிட் பண்ணு.